கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் அப்பா இங்க இருந்து தான் விழுந்திருக்காரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கறத பேசலாம்ல. கல்யாணத்தை மண்டபத்துல எடுத்து பெருசா பண்ற மாதிரி இருந்தா நலங்கெல்லாம் வச்சிருப்போம். ஆளாளுக்கு கையில மருதாணிலாம் வச்சுட்டு நல்லா அரட்டை அடிச்சுட்டு விசேஷ மூட்ல இருந்திருப்போம். ஆனா கோயில்ல வச்சு சிம்பிளா முடிக்கணும்னு தானே பிளான் பண்ணோம். நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி எதுவும் நடக்கலையே. ஆமா சுதா, மாமா தான் கல்யாண திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. அதை நானும் சிம்ரனும் செக் பண்ணிட்டு இருந்தோம். அக்கா கூட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அதை தவிர பெருசா வேற எதுவும் அங்க நடக்கலையே. கல்பனா, நீ பட்டும் படாம ஒதுங்கி நிக்கிற, இங்க வா. வா இல்ல, கல்பனா. இங்க இருக்க. அட, உன் கல்யாணத்தை பத்தி தானே பேசுறோம். நீ பக்கத்துல இல்லனா எப்படி? வா, அப்பா முன்னால போய் நில்லு. கல்பனா, நான் திரும்ப கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. ஏதோ போன் வந்துச்சுன்னு தானே நீ மாடிக்கு வந்த. கொஞ்ச நேரத்துல அப்பாவும் மாடிக்கு வந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அப்பா கீழே விழுந்தாரு. அப்பா மாடிக்கு வந்ததும் என்ன நடந்துச்சு? அப்பா ஏன் இங்க வந்தாரு? யாராச்சும் அவருக்கு போன் பண்ணாரா, இல்ல பேசிட்டே போய் ஏதாச்சும் கால் தவறி கீழே விழுந்துட்டாரா? சுதா, போன் பேசிட்டு இருந்ததுனால நான் தான் மாமா வந்ததையே கவனிக்கலன்னு அப்போவே சொன்னேன்ல. நீங்கெல்லாம் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன விஷயம்னு எனக்கே தெரியும். அருண், நீயும் கல்பனாவும் அப்பா முன்னாடி வந்து நில்லுங்க. உங்களை ஜோடியா பார்த்தாலாவது அப்பா ஏதாவது பேசுறாரான்னு நாம பாப்போம். மா, இப்ப எதுக்குமா இதெல்லாம்? அண்ணா, அம்மா தான் சொல்றாங்கல்ல, சும்மா வந்து நில்லுனா. என்னெல்லாம் முடியாது. அண்ணா, வாடா. ஏய் சுதா, வந்து பக்கத்துல வந்து நில்லு. அப்பா, பொண்ணு மாப்பிளைய பாருங்கப்பா. இப்பவே கல்யாணத்தை முடிச்சிடலாமா? ஏய் என்னங்க? என்ன மாமா பாக்குறீங்க? கொடுங்க மாமா. இது உன்னோட போனாமா? ஆமா மாமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, ரிங் டோன் வித்தியாசமா இருந்துச்சு. இந்த மாதிரி டோனை இது வரைக்கும் நான் கேட்டதே இல்ல, அதான் கேட்டேன். புதுசா டவுன்லோட் பண்ண மாமா. நீ 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 நீதானே? நீ என்னங்க சொல்றீங்க? இவளா?